அதே மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது அப்படின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துருச்சு. ஒரு இருக்கிற இடத்துக்கே டீ கொண்டு போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம ஃப்ளாஸ்க் அப்படின்றதுலயுமே நம்ம ஈக்கோ ஃப்ரெண்ட்லியா பண்ற விஷயங்கள்லாம் வந்துருச்சு. ஸோ இத இந்த வேல்யூ ஆடட் அண்ட் இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்களா? ஸோ எங்கள் பிஸ்னஸ் ஒரு ஸ்டேஜில் வந்து எப்படி ஆயிடுச்சு, நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 4 கடை இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, நாங்களே டெலிவரி பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் ஒரு கடையிலுமே ஒரு 4-5 டெலிவரி பாய்ஸ் இருப்பாங்க, 5 பைக் இருக்கும். ஆனால் வந்து என்னன்னா ஒரு ஈவினிங் ஒரு 4-5லேருந்து 6:37 வரையும் தான் எங்களுக்கு பீக்கு. இந்த 5 பேர் சேர்ந்து மிஞ்சி போனால் 20 டெலிவரி பண்ணுவாங்க. பேக்கேஜிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து கடையில் போனால் கிளாஸில் கொடுத்துறோம். கஸ்டமர் கிளாஸில் தான் கேட்பாங்க. கப்பில் கொடுத்தா சில பேர் வேணாம், எனக்கு கிளாஸில் கொடுங்கன்னு. அதே வீட்டுக்கு அனுப்பும்போது டெலிவரி பண்ணும்போது ஃப்ளாஸ்கில் பண்ணிடுறோம். அந்த ஈக்கோ ஃப்ரெண்ட்லி கார்ட்போர்ட் ஃப்ளாஸ்கில் அதை அனுப்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜி ரெண்டு செக்மெண்ட்டாக பார்த்து, 2 பிஸ்னஸ் செக்மெண்ட்டாக பார்த்து ரன் பண்ணுறோம். ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு இப்போ ப்ரைஸ் வச்சு அட்வர்டைஸ்மெண்ட்டுன்றது நடக்குது சார். நம்ம ரோட்டில் போகிறோம் அப்படின்னா ஒரு 10 ரோஸ் மில்க் கடையை தாண்டுறோம்னா ஒரு கடையில் மட்டும் 40 ருபீஸ் இருக்குது, மற்ற கடையிலலாம் 50 ருபீஸ் இருக்குன்னா ஏன்னு நின்று பார்க்குறோம். இதே தான் வந்து டீ ஷாப்பும் சொல்கிறேன். டீ பாயாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் வந்து 12 ருபீஸ் 10 ருபீஸ்ன்னு ப்ரைஸ் வச்சு அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இன்றைக்கி வரையும் ப்ரைஸ் பாயிண்ட்டை நாங்கள் அட்வர்டைஸ் பண்ணதே கிடையாது. எங்களுக்கு என்ன ஒரு தீசிஸ்னால், ப்ரைஸை பார்த்து உள்ளே வராதிங்கன்ட்டு. இன்றைக்கி வந்து 10 ரூபான்னு போட்டுக்கு வந்துடுவாங்க, நாளைக்கு வந்து 25 ரூபான்னு போட்டு வந்துடுவாங்க. அதுக்கு வராமல் இது சாய் கிங்ஸு, இது என்ன கொடுக்குறாங்க, இதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது, ப்ராடக்டை பொறுத்து வாங்கன்னு சொல்லுவோம். கிளாஸ் டோர் இருக்காது, எல்லோ ஒயிட் லைட்டு, 20 ரூபா டீ. அங்கே சேம் மெனு அண்ணா நகரில் ஓப்பன் பண்ணோம். ஆனால் அந்த கடை நாங்கள் எடுக்கும்போதே கிளாஸ் டோர் இருந்தது, அதில் உள்ள ஏசி இருந்தது. நாங்கள் போட்டுட்டோம். நாங்கள் கொஞ்சம் ஒரு 2 months 3 months பார்க்குறோம். இங்கே வர க்ரௌட்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து யாருன்னா வருவாங்க, ஆட்டோக்காரர் வருவார், எங்களுக்கு எதிர்த்த மாதிரியே ஒரு ஸ்கேவெஞ்சர் லேடி இருந்தாங்க, அவங்க உள்ளே வருவாங்க யோசிக்காமல். ஆனால் அண்ணா நகர் உள்ள ஆட்டோக்காரன் உள்ளே வரமாட்டோம். இனோவேஷன்ஸ் அப்படின்றதும் இருக்கணும், அப்கிரேட் பண்ணுற விஷயங்கள் அப்படின்றதும் இருக்கணும். ஒரு வீட்டை விட்டு இறங்குறோம் அப்படின்னா ஒரு 2 தெருவை தாண்டத்துக்குள்ளே 4-5 டீ கடையை பார்த்துடுறோம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி சாய் கிங்ஸை சூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மக்கள் என்னென்னலாம் எதிர்பார்ப்பாங்கன்னு யோசித்து என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணீங்க? இது அதே மாதிரி இது ப்ராடக்டை பொறுத்து தாங்க. இப்போ வந்து நம்ம இனோவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா, இல்லை புதுசாக பண்ணிக்கிட்டே இருக்கணுமானா, எங்களுக்கு அதில் ஒரு 50-50 தான். இந்த பிராண்டை பொறுத்தவரையும், டீயை பொறுத்தவரையுமே நீங்கள் ரொம்ப மாற்றிக்கிட்டேலாம் இருக்க முடியாது. மசாலா டீனா அது மசாலா டீ மாதிரி தான் இருக்கணும். நான் வந்து அதை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், வருஷம் ஜனங்களுக்கு புதுசாக கொடுப்பேன்னா நம்மக்கிட்ட அவங்க அதை எதிர்பார்க்கல. ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்றது நம்மளுக்கு புரியணும். எல்லாருக்கும் என்ன வேணும், குவாலிட்டியாக டீ வேணும், கரெக்டான ஒரு ப்ரைஸில் வேணும், நல்ல ஆம்பியன்ஸ் இருக்கணும், கூடவே நம்ம வந்து நல்ல ஸ்நாக்கை கொடுக்குறோம், கரெக்டான ப்ரைஸு, எந்த இடத்துல வைக்கிறோம், என்ன மாதிரி கஸ்டமர்ஸ் வராங்க, இதெல்லாம் தான் நம்ம கரெக்டாக பார்க்கணும். அதெல்லாம் அப்கிரேட் பண்ணிட்டே போகலாம். நாங்கள் என்ன பண்ணோம், கூட கொடுக்குற ஃபுட் ஐட்டம்ஸை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கோம் இந்த லாஸ்ட் 4-5 இயர்ஸில். ஆம்பியன்ஸை பெட்டர் பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு ப்ளஷ் ஆம்பியன்ஸ் கொடுத்துட்டு டீயை வந்து 80 ரூபான்னு சொன்னால் அதுக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஆனால் நம்ம யாரை டார்கெட் பண்ணுறோம், நம்ம அதை டார்கெட் பண்ணணும். நம்ம எல்லா ரோட்டில் அன்றாடம் நடந்து போகிறவங்க டக்குன்னு உள்ளே வரணும். அந்த மாதிரி ஆளுங்களை டார்கெட் பண்ணும்போது ப்ரைஸ் பாயிண்ட்டை கரெக்டாக ஆகணும். ஸோ அதனால் நாங்கள் பயங்கரமாக சேஞ்சஸ் எங்ககிட்ட இருக்காது. ஆனால் இன்ட்ரடக்ஷன்ஸ் நிறையா இருக்கும், நிறையா ப்ராடக்ட் இன்ட்ரெஸ்ட். நாங்கள் ஸ்டார்டிங் வந்து 3 மில்க் டீ தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இலாச்சி ஒன்று லான்ச் பண்ணோம், அதுக்கப்புறம் ஜாஃப்ரானி லான்ச் பண்ணோம், இப்போ ரீசெண்டாக பபிள் டீ லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணலாமே தவிர நாங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதை சேஞ்ச் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி மக்களுக்கு என்ன தேவைன்றது நம்மளுக்கு ஃபீட்பேக் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து நம்ம கஸ்டமர்ஸ்லாம் வெரி வோக்கல்ல. நம்ம வந்து ஒரு என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு கேட்டுட்டா போதும், கரெக்டாக சொல்லிவிடுவாங்க. நம்ம ஒரு 10 பேர்கிட்ட பேசினா போதும். நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு 10 கஸ்டமர், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கஸ்டமர்கிட்ட பேசினா நம்மளுக்கு ஃபுல் ஃபீட்பேக் கிடச்சோம், நம்ம என்ன பண்ணுறோம் என்ன பண்ணலைன்றது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ அதே மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது அப்படின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துருச்சு. ஒரு இருக்கிற இடத்துக்கே டீ கொண்டு போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாஸ்க் அப்படின்றதுலையுமே நம்ம ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக பண்ணுற விஷயங்கள்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த வேல்யூ ஆடட் அண்ட் இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்களா?
ஸோ எங்கள் பிஸ்னஸ் ஒரு ஸ்டேஜில் வந்து எப்படி ஆயிடுச்சு, நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 4 கடை இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா நாங்களே டெலிவரி பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் ஒரு கடையிலுமே ஒரு 4-5 டெலிவரி பாய்ஸ் இருப்பாங்க, 5 பைக் இருக்கும். ஆனால் வந்து என்னன்னா ஒரு ஈவினிங் ஒரு 4-5லேருந்து 6:37 வரையும் தான் எங்களுக்கு பீக்கு. இந்த 5 பேர் சேர்ந்து மிஞ்சி போனால் 20 டெலிவரி பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு கால் வரும், அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கரெக்டான டைமில் கால் வந்தால் தான் அவங்க 2 எடுத்துகிட்டு போக முடியும், இல்லைனா ஒருத்தர் ஒன்று போயிட்டே இருந்தது. இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்துட்டு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதே அந்த 20 ஆர்டர் பண்ண அந்த டைம் பீரியடில் 80 ஆர்டர் பண்ணோம் நாங்கள். சரிங்களா? ஸோ அதனால ஒரு நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குது. ஆன்லைன் சேல் தனியாக ஒரு செக்மெண்ட்டாக நாங்கள் பார்க்குறோம், ஆஃப்லைனை தனியாக செக்மெண்ட்டாக. இது ரெண்டுத்துக்கும் தனித்தனி ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ப்ரைஸிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஸ்கவுண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேம் தான். பட் ஆனால் பேக்கேஜிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து கடையில் போனால் கிளாஸில் கொடுத்துறோம், கஸ்டமர் கிளாஸில் தான் கேட்பாங்க. கப்பில் கொடுத்தா சில பேர் வேணான்னு எனக்கு கிளாஸில் கொடுங்கன்னுவாங்க. அதே வீட்டுக்கு அனுப்பும்போது டெலிவரி பண்ணும்போது ஃப்ளாஸ்கில் பண்ணிடுறோம், அந்த ஈக்கோ ஃப்ரெண்ட்லி கார்ட்போர்ட் ஃப்ளாஸ்கில் அதை அனுப்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜி ரெண்டு செக்மெண்ட்டாக பார்த்து, 2 பிஸ்னஸ் செக்மெண்ட்டாக பார்த்து ரன் பண்ணுறோம். இதனால் இப்போ இது ஒன்று இல்லைன்னா இன்னொன்று இல்லைன்ற மாதிரி ஆகிடுச்சு. ஒரு கடையை எடுக்கிறோம் நம்ம, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கடையோட ரெவன்யூ வந்து ஒரு 10 lakhs நம்மளுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது அந்த கடையிலனா, அந்த கடையில் ஆன்லைன்லேயும் ஆட் பண்ணால் இன்னொரு 10 lakhs வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது போதும், இது வேணான்னு விடுற நிலைமையில் இல்லை. நம்ம ரெஸ்டாரண்ட்டை பொறுத்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் தப்பு பண்ணுறாங்க. இது வந்து நம்மளுக்கு வேணாம், நம்ம ரொம்ப கமிஷன்ஸ் கொடுக்குறோன்ட்டு. கமிஷன்ஸ் கொடுத்தாலும் அதில் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா ப்ரைஸிங் டிஃப்ரெண்ட்டு, நம்மளுக்கு இருந்த இடத்துலேருந்தே கஸ்டமர் நம்மளை தேடி ஆர்டர் போகுது. ஸோ இதெல்லாம் நிறைய பெனிஃபிட்ஸ் மனசில் வச்சு நாங்கள் அதை ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் செக்மெண்ட்டாக பார்க்குறோம். ஸ்விக்கி ஜொமேட்டோ அவங்களுக்குமே அப்படி தான். ஸோ அவங்களுமே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இல்லைனா அவங்களாலையும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அவங்களோட கமிஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஆன் தி ஹையர் சைடு தான். அது ரொம்ப NRAன்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் மூலமாக அதை கம்மி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் மாடல் இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஸ்கேல் போனால் தான் அவங்க கம்மி பண்ண முடியும். ஸோ அந்த ஆங்கிளில் போயிட்டு இருக்குது. பட் ஆனால் சப்போர்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கும். நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த சப்போர்ட் கரெக்டாக இருக்கும். பிராண்டுக்கு தகுந்த மாதிரி, அதே மாதிரி பிராண்டோட சைஸுக்கு தகுந்த மாதிரி. பேன் இண்டியா பிராண்ட்னா கண்டிப்பாக ஆப்வியஸாக ஒரு அக்கௌண்ட் மேனேஜர் அவங்க ஃபுல்லாக டெடிகேட் பண்ணிடுவாங்க. 2 கடை தான் வச்சுருக்கோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆள் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. மேபி கொஞ்சம் லேட் ஆகும், பட் ஆனால் சப்போர்ட் எல்லாம் இருக்கும். அவங்களுக்கு நம்ம ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு எப்படி அவங்க முக்கியமோ அவங்களுக்கு நம்மளும் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு தகுந்த சப்போர்ட் எல்லாம் கரெக்டாகும். இந்த பாசிட்டிவ் வேல நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க. பட் கஸ்டமர் சைட்லேருந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸோ வரும்பொழுது அது முதல்ல போகிறது சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கிட்ட போகுமா, இல்லை நேரடியாக சாய் கிங்ஸ் கிட்ட வருமா? எதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இது கொஞ்சம் கிரே ஏரியா தான் ஆக்சுவலாக. இப்போ நான் வந்து எங்ககிட்ட வந்து ஆக்சுவலாக எந்த ரெஸ்டாரண்ட்டுக்குமே யார் ஆர்டர் பண்ணுறான்னு தெரியாது. நான் ஆர்டர் பண்ணுவேன் என் கடையில், எனக்கும் தெரியாது. அவங்க எல்லாருக்கும் போகிறத எனக்கும் அனுப்பிச்சாகணும். ஐயோ இவர் ஆர்டர் பண்ணுறாருன்னு ஸ்பெஷலாலாம் பண்ண முடியாது. ஸோ அதனால் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது, எந்த கஸ்டமர் கம்ப்ளைண்ட். இப்போ கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்ததோட ஒன்று பிடிக்கலனாலோ இல்லைனா வந்து ஆர்டர் தப்பாக வந்துட்டாலோ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிவிடுவாங்க. கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணதோட மோஸ்ட் ஆஃப் தி பிக் பிராண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ளைண்ட் ஒழுங்காக அனலைஸ் பண்ணுவாங்க. எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா, ஒரு ப்ராடக்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒழுங்காக அனலைஸ் பண்ணும். நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஆமான்னு சொல்ல மாட்டோம், எல்லாத்தையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணிட்டு ஆமாம் நம்ம அனுப்பும்போது என்ன அனுப்பிச்சோன்னு CCTVயில் டக்குன்னு பார்த்துருவாங்க. நம்ம சரி டெலிவரி பாய் எடுக்கும்போது வெறும் ஃப்ளாஸ்க்கை மட்டும் எடுக்கிறாரா, இல்லை ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாரா, ஸ்நாக் பாக்ஸில் உள்ள என்னெல்லாம் பசங்க போடுறாங்கன்ற அளவுக்கு ஃபுல்லாக பார்த்துருவோம். ஸோ அதெல்லாம் போட்டும் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா நாங்கள் அதை ஸ்விக்கி கிட்ட தள்ளி விட்டுருவோம். நீ தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் ரீஃபண்ட் கொடுத்துருவான். அதே சமயத்தில் நம்ம தப்பு பண்ணதுன்னா நாங்கள் டப்புன்னு கஸ்டமர் காலில் விழுந்து அவனுக்கு வந்து ரீஃபண்ட் கொடுத்துருவோம். நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து நாங்கள் வந்து ஸ்விக்கி மூலமாக இல்லை ஜொமேட்டோ மூலமாக கேட்டு நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் அனுப்பணும்னு கேட்டு நம்மக்கிட்ட டைரெக்டாக தரமாட்டாங்க கஸ்டமர் நம்பரை. அதை கொஞ்சம் ஒர்க் அரவுண்ட் தான். நம்ம அவங்கள கேட்டு அவங்க நம்மளுக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சு ரீஃபண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அனுப்பிச்சிடும். அதுதான் பேசும்போதே சொன்னீங்க ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு. இப்போ ப்ரைஸ் வச்சு அட்வர்டைஸ்மெண்ட்ன்றது நடக்குது சார். நம்ம ரோட்டில் போகிறோம் அப்படின்னா ஒரு 10 ரோஸ் மில்க் கடையை தாண்டோம்னா ஒரு கடையில் மட்டும் 40 rupees இருக்குது, மற்ற கடையிலலாம் 50 rupees இருக்குன்னா ஏன்னு நின்று பார்க்குறோம். இதே தான் வந்து டீ ஷாப்புக்கும் சொல்கிறேன். டீ பாயாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் வந்து 12 rupees 10 rupeesன்னு ப்ரைஸ் வச்சு அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் ரைட்டு தப்பு சொல்ல முடியாது. ஒருத்தர் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க. நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இன்றைக்கி வரையும் ப்ரைஸ் பாயிண்ட்டை நாங்கள் அட்வர்டைஸ் பண்ணதே கிடையாது. எங்களுக்கு என்ன ஒரு தீசிஸ்னால் ப்ரைஸை பார்த்து உள்ளே வராதிங்கன்ட்டு. இன்றைக்கி வந்து 10 ரூபான்னு போட்டுக்கு வந்துடுவாங்க, நாளைக்கு வந்து 25 ரூபான்னு போட்டு வந்துடுவாங்க. அதுக்கு வராமல் இது சாய் கிங்ஸு இது என்ன கொடுக்குறாங்க,
இதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது, ப்ராடக்ட்டை பொறுத்து வாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எங்களோட நாங்கள் பண்ண மாட்டோம். ப்ரைஸை வச்சு பண்ணுறது இருக்குது. 99 ருபீஸ் வச்சு தானே பாட்டா இத்தனை வருஷம் ஓட்டிட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. நாங்கள் அது ப்ரைஸ் பாயிண்ட்டை மட்டும் பார்க்காம நாங்கள் இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கு ஒரு 4-5 மாடல்ஸில் கடை இருக்குது. சின்ன கியாஸ்க் இருக்குது, ஐடி பார்க் ஸ்டோர்ஸ் இருக்குது, 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் லவுஞ்ச் மாதிரி கடையும் இருக்குது. நீங்கள் எல்லா கடைக்கு போனாலுமே சேம் ஆஃபரிங்ஸு, சேம் ப்ரைஸ் பாயிண்ட் தான். எங்களுக்கு என்னென்னா ஸ்டார்டிங்கில் கடை வச்சுக்கோங்க 2 கடை இருந்தது. ஒன்று வந்து கீழ்பாக்கில் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் கடை, கிளாஸ் டோர் இருக்காது, எல்லோ ஒயிட் லைட்டு, 20 ரூபா டீ. அங்கே சேம் மெனு அண்ணா நகரில் ஓப்பன் பண்ணோம். ஆனால் அந்த கடை நாங்கள் எடுக்கும்போதே கிளாஸ் டோர் இருந்தது, அதில் உள்ள ஏசி இருந்தது. நாங்கள் போட்டுட்டோம். நாங்கள் கொஞ்சம் ஒரு 2 months 3 months பார்க்குறோம். இங்கே வர க்ரௌட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யார் வேணா வருவாங்க. ஆட்டோக்காரர் வருவார், எங்களுக்கு எதிர்த்த மாதிரியே ஒரு ஸ்கேவெஞ்சர் லேடி இருந்தாங்க, அவங்க உள்ளே வருவாங்க யோசிக்காமல். ஆனால் அண்ணா நகர் உள்ள ஆட்டோக்காரன் உள்ளே வரமாட்டோம். நாங்கள் வந்து கேட்குறோம், ஏன் நான் உள்ளே போக மாட்டேறேன்னா விலை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னாரு ஒருத்தர். சொன்னால் அப்புறம் இல்லைண்ணா, ஏன்னா கடை வந்து ஃபுல்லாக நம்ம கிளாஸ் டோர் போட்டு உள்ளே ஏசி போட்டு, இங்கே வந்து வார்ம் லைட்டு, இங்கே வந்து ஒயிட் லைட்டு, கொஞ்சம் பாஷாக தருது கடையே. ஸோ அப்போயே முடிவு பண்ணிட்டோம், சரி ஜனங்க வந்து நம்ம ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணாலும் இது ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ப்ரைஸை நாங்கள் அப்போயே முடிவு பண்ணோம். இது வந்து எந்த கடை மாதிரி பண்ணாலும் ப்ரைஸ் பாயிண்ட்டை நம்ம ஸ்டாண்டர்டாக வைக்கணும். இப்போ வந்து நீங்கள் எந்த கடையை நீங்கள் அம்பத்தூர், நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ண கடை எல்லாமே 1000+ ஸ்கொயர் ஃபீட்டு. வெளியே வந்து பார்த்தேன் சைனேஜ் போர்ட்லேருந்தே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை பார்த்துட்டு ஐயோ இவன் 100 ரூபா டீ விற்றுருவானோன்னு சொல்லிட்டு பயம் வரக்கூடாதுன்றதுக்காக ப்ரைஸ் பாயிண்ட்டை வந்து நாங்கள் அந்த மாதிரி நாங்கள் மனசில் ஏற்றி வச்சுருக்கோம். எங்களை பொறுத்து அதனால் ஒருத்தர் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும்.